ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் வயநாட் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் நாங்கள் இந்த ஹோட்டல் தான் நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். ஹோட்டல் சொல்லவே வேணாம், அந்தளவு க்ளீனாக நீட்டாகவே வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் ரூம் வந்து பார்த்திங்கன்னா 5000, 6500, 7000 அந்த மாதிரி இருந்தது. ஸோ 6500, 7000லாம் பால்கனியோடு வரும். 5000லாம் வந்து பால்கனி கிடையாது. நாங்கள் 5000 தான் எடுத்திருந்தோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இது பால்கனி வரும், அது பால்கனி இல்லாமல் வரும், அதுதான் வித்தியாசமே. ஆனால் ரூம்லாம் சேமாக தான் இருந்தது. ஸோ ஒரே மாதிரி தான் இருந்தது நாங்கள் ரெண்டுமே செக் பண்ணி பார்க்கும்போது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அதில் நாங்கள் ஒரு விஷயம் சொல்லி அவங்க இந்த ஹோட்டலை பற்றி நினச்சேன். ஸோ நாங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஸ்விம்மிங்கில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் நார்மலாக சும்மா போட்டு போயிட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு போகிற இடத்துலலாம் நமக்கு ட்ரெஸ் காய வைக்க இடம் இருக்காது சொல்லப்போனால். ஸோ அதனால் நாங்கள் நார்மலாக சும்மா போட்டு போயிட்டோம். ஆனால் அவங்க ரூம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டு எங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்து அழகாக ஒரு உள்ளாரே ஏதோ ஒரு கயிறு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து கட்டி அதில் அழகாக காய வச்சுருந்தாங்க. எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்தளவு சூப்பராக எங்களுக்கு இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மற்றவங்க ட்ரெஸ்ஸை வந்து தொடுறதுக்கு யோசிப்பாங்க, ஆனால் அவங்க அப்படி யோசிக்கலை. ஸோ சூப்பராகவே வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க. அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்கள. ஸோ அவங்க ஹோட்டலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஹோட்டல் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு காலையிலே வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரீ தான் நமக்கு. ஆஃப்டர்நூன் ஈவினிங் நம்மளுக்கு அமௌண்ட்டு பே பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 2வது ரூமுக்கு போயிட்டோம். ஸோ என் ஹஸ்பண்ட் பார்த்து வெளில போயிட்டாங்க. அந்த டைம் நானும் என் பொண்ணு வந்து செம்மையாக டான்ஸ் ஆடினோம். ஸோ ரூமில் ஒரே ஆட்டம் தான். ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, அதுக்கு போட்டு செம்மையாக ஆட்டம் ஆடிட்டு இருந்தோம். என்ஜாய் தான் எங்களுக்கு. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா அது ஜம்ப் பண்ணி ஆடினோம். ஸோ நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து ஊஞ்சல் ஆட போயிட்டாங்க. ஸோ வெளில போகிறனால குளிச்சுட்டு கிளம்பிடலாமே சொல்லிட்டு அப்புறம் வந்து இங்கே தான் போயிருந்தோம். இந்த ஒரு பிளேஸ் வந்து எனக்கு கிளியராக நேம் தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்டில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிப்லைன் தான் போயிருந்தோம். நிறையாவே கேம்ஸ் இருக்குது. நாங்கள் சிப்லைன் தான் போயிருந்தோம். ஸோ சிப்லைனில் சொல்லப்போனால் வந்து இங்கே வேனில் தான் அழைச்சிட்டு போகிறாங்க. நமக்கு மேலேருந்து கீழே போகணும். ஸோ வேனில் தான் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாமே ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, என் பொண்ணு இருக்கிறனால நான் போன டைம் என் ஹஸ்பண்ட் என் பொண்ணை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க போன டைம் நான் என் பொண்ணை பார்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாகவே இருந்தது உண்மையாகவே. மேலேருந்து வரும்போது கொஞ்சம் பயம்தான், எனக்கு ரொம்பவே பயம். கொஞ்சம் சொல்ல முடியாது, ரொம்பவே கண்ணை மூடிட்டேன், அந்தளவு பயம் வேறு. ஸோ ஏன்னா நிறைய பேர் ஸ்டாப் ஆகிட்டாங்க. நான் இப்போ அடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு நான் போகிறேன் சிங்கப்பெண்ணை மாதிரி அப்படி சொல்லிட்டு முன்னாடி வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் சிங்கப்பெண்ணை மாதிரி வரல, பயந்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அந்தளவு இருந்தது உண்மையாகவே இந்த இடத்துல வந்து. அப்புறம் பக்கத்தில் ஒரு அண்ணன் வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் நார்மலாகவே ஆனேன் நான். அப்புறம் தான் கொஞ்சம் கிளியராக வீடியோ எடுத்திருப்பேன் நான். அதுக்கு முன்னாடி எடுக்கவே முடியல எனக்கு. ஏன்னா ஃபோன் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன்னா எங்கேயாவது கீழே விழுந்துருமா, இல்லை நான் விழுந்துருவானோ ஒரு பயத்திலே தான் வந்திருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்தாங்க. அவங்க வீடியோ தான் நான் கிளியராக கொஞ்சம் எடுத்தேன் நான். அவங்கக்கிட்டே எடுக்க சொன்னேன் நான் எடுக்கலை, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க கிளியராக அப்படின்னு. அவங்க இல்லை என்னெல்லாம் எடுக்க முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுக்கிட்டாங்க. நான் எடுக்கலை வீடியோவை. ஸோ ஏன்னா அவங்களே ஒரு பயத்தில் தான் வந்துட்டு இருந்தாங்க, அதனால் அவங்க எடுக்கலை. ஸோ நான் கேட்டேன், நீங்கள் பயத்தில் வரீங்களா, இல்லைன்ட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்தில் வந்து இந்த எண்டு வரையுமே நமக்கு வரணும். ஸோ ஒரு ஜீப்பெல்லாம் வேனில் தான் அழைச்சிட்டு போகிறாங்க மேலே, அங்கேருந்து தான் நம்மளை அமுச்சு விட்றாங்க கீழே. ஸோ கொஞ்சம் பயந்தான் உண்மையாகவே சொல்லப்போனால். அப்புறம் நைட்டு வந்து நாங்கள் ஊஞ்சல் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 2 பேருமே ஆடிட்டு இருந்தாங்க ஊஞ்சல். என் பொண்ணு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இப்படி உட்காருறது அப்படி உட்காருன்னு சொல்லி ஏதோ ஒரு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்துட்டு அப்புறம் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து செக்அவுட் ஆகி ஊருக்கு கிளம்புறோம் சென்னைக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் விளாடலாம்னு சொல்லிட்டு விளாண்டோம். ஸோ பார்த்திங்கன்னா கூலிங் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுலாம் இல்லை வயநாட்டில் சொல்லப்போனால். வெயில் இருக்குது, ஆனால் கூலிங்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஊட்டி, அதுக்கப்புறம் கொடைக்கானல், மூணார் இந்த ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது உண்மையாகவே. ஸோ நல்லாவே இருந்தது. தெரியல, பார்க்கலாம். ஸோ ஓகே, பாய்.